சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. மக்களை ஏற்றுக்கொண்ட RSS அமைப்பை ஏன் தடை செய்ய வேண்டும் என்று தத்தாத்ரேயா ஹோசபாலே கேள்வி எழுப்பியுள்ளார். RSS அமைப்பு தொடங்கப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் திட்டங்கள் மற்றும் பிற தேசிய பிரச்சினைகள் குறித்து விவாதிப்பதற்காக RSS தலைவர் மோகன் பகவத் தலைமையில் மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் RSS-இன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த RSS பொதுச் செயலாளர் தத்தாத்ரேயா ஹோசபாலேவிடம் RSS அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் பேசியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், RSS தொடர்ந்து தேசத்தை கட்டியெழுப்பும் பணியில் ஈடுபட்டு வருகிறது என்பதை பொதுமக்களே ஏற்றுக்கொண்டு உள்ளனர். அதனால் அந்த அமைப்பை தடை செய்ய என்ன காரணம் இருக்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சில நாட்களுக்கு முன் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்தியாவின் அனைத்து தவறுகளுக்கும் பாஜக மற்றும் RSS தான் காரணம், எனவே அந்த அமைப்பை தடை செய்ய வேண்டும் என பேசியிருந்தார். மேலும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் கருத்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி உண்மையாக மதிப்பவராக இருந்தால் RSS-ஐ அவர் தடை செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார்.